இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 போம் ஸ்பெஷல் ஹீரோ. இதை எழுதுனது கிறிஸ்டினா எம் கர்ஷன். இதை நாம் இன்றைக்கி தமிழில் தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. ஸ்பெஷல் ஹீரோ. அப்போது இந்த ஒரு 4 லைன் நான் வாசித்ததிலே தெரிஞ்சிருக்கோம் இந்த ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னு. ஆமாம், இந்த ஸ்பெஷல் ஹீரோ நம்ம அப்பா தான். இதை சொல்கிறது யாருன்னா கிறிஸ்டினா எம் கர்ஷன். அவங்க இந்த போம் லைன்ஸில் ஃபுல்லாக தன்னோட ஃபாதருக்கு தன்னோட குழந்தை மேலே எவ்வளோ அன்பு இருந்துச்சு அப்படிங்கிறதையும், அந்த பொண்ணு அந்த அப்பா வச்சுருந்த அன்பை எப்படி ரியலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் தான் சொல்கிறாங்க. ஃபாதர்ஸ் டே வித்தவுட் மை டேட். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் கிறிஸ்டினா எம் கர்சனோட ஃபாதர். இதோ அந்த கையில் வச்சுருக்க குழந்தை வந்து யார் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் கிறிஸ்டினா. ஸ்பெஷல் ஹீரோ போம் சம்மரி. இதோட சம்மரியை பார்ப்போம். இந்த போம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஃபாதரோட லவ் டுவர்ட்ஸ் அ சைல்டு. அந்த குழந்தை மேலே அப்பா வச்சுருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பு. அவங்க இந்த இடத்துல நம்ம பொய்டிஸ் இந்த பெண் கவிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட அப்பா அவங்க மேலே அன்பும் அக்கறையும் வச்சுருந்தாங்க. அதுலேயும் அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டது, அந்த கைக்குள்ளே அவளை வச்சுக்கிட்டது, இது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்தில் இல்லாமல் அவங்கள பற்றின நிறைய வேல்யூஸ் நமக்கு தெரியும். எதுவுமே பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. ஸோ அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம்தான் இவங்க அப்பா பற்றி இந்த ஒரு போம் எழுதுகிறாங்க. அவங்க மைண்டில் ஸ்பெஷல் ஹீரோவாக சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது யாருன்னா அப்சல்யூட்லி அப்பா தான். பாருங்கள், நம்ம ஸ்பெஷல் ஹீரோவோட மைண்ட் மேப் பாருங்கள். ஸ்பெஷல் ஹீரோ இஸ் ரிட்டன் பை கிறிஸ்டினா எம் கர்ஷன். இப்போது அதில் அந்த ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னா ஃபாதர் தான். அவர் எப்படி அழைக்கப்படுறாரு பொண்ணால்? ஸ்பெஷல் ஹீரோன்னு அழைக்கப்படுறாரு. அப்பா வந்து சூசன் ஃபார். அப்பா சென்ட். அப்பா வந்து சூசன் பண்ணப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் அனுப்பப்பட்டிருக்காரு. யாருக்காகனா குழந்தைகளுக்காக. அப்பா கிட்ட என்ன இருக்குன்னா லவ் இருக்குது. அது எவர் லாஸ்டிங்காக இருக்குது. டெண்டர்னஸ். அவர் வந்து எப்படி இருக்கார், கடுமையாக நடந்துக்கிறது இல்லை. அதனால அந்த குழந்தை தானே லக்கின்னு ஃபீல் பண்ணுது. பாருங்கள், ஃபாதர்ஸ் டே வித்தவுட் மை டேட். இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த போம் எழுதின கிறிஸ்டினா எம் கர்சன். It is a day I have been dreading every year since Dad died in January 2017. ஸோ இதை இப்போ சமீபத்தில் தான் இந்த இதை எழுதுனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அந்த போம் எழுதுகிறேன். எதுக்காக அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் மை 4th ஃபாதர்ஸ் டே வித்தவுட் ஹிம். எங்கள் அப்பா இல்லாமல் நான் இது பண்ணுற 4வது தந்தையர் தினம் அப்படிங்கிறாங்க. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி, அந்த டேஸ் எல்லாம் நினச்சி, அவங்க அப்பாவோட அவங்க இருந்ததெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா அவங்களால திரும்ப இப்போ நான் விரும்புகிறேன்னு கூட அவங்க சொல்ல முடியாது. சொன்னாலும் கேட்குறதுக்கு அவங்க அப்பா இப்போ பக்கத்தில் இல்லை. அதனால் அவங்க அப்பா பற்றி அவங்க இந்த போம் எழுதியிருக்காங்க. தான் அப்பாவுக்கு அவங்க வச்ச ஒரு டைட்டில் என்னென்னா ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு வைக்கிறாங்க. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. I would look up into your eyes. And all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. There is something special about a love. Seems it was sent to me from some place to up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero, and I wanted to tell you so.
இங்கே பாருங்கள், தன்னோட ஃபாதர் பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஒன்றா பார்க்கலாம். when I was a baby you would hold me in your arms. நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை உங்கள் கைகளில் தாங்குனீங்க. I felt the love and tenderness. அப்படி தாங்கக்கூடிய உங்கள் கைகளில் இருந்த அந்த அரவணைப்புலையும் அந்த ஒரு மென்மையிலையும் உங்களோட அன்பு எனக்கு புரிஞ்சுது. கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். எந்த துன்பமும் துயரமும் என்னை தொடராத அளவுக்கு என்னை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. நான் உங்களோட கண்களை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருந்தீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. இதோ பாருங்கள், நம்ம கிறிஸ்டினா அவங்க அப்பாவோடு இருக்கிறாங்க, அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. நான் இவ்வளோ அதிர்ஷ்டமாக எப்படி பிறந்தேன்? ஏன்னா எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அப்பாவாக வந்திருந்தார். நல்லா பாருங்கள், நம்ம அப்பா கூட இருக்கும்போது பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளும் தான். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஃபாதர்ஸ் லவ். அப்பாவோட அன்புனாலே அதில் ஏதோ கொஞ்சம் அதிகமான ஸ்பெஷல் இருக்க தான் செய்யுது. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் above. அப்பா வந்து எங்கேருந்து அனுப்புனதான் நினைக்கிறாங்க? ஹெவன்லேருந்தே, சொர்க்கத்திலேருந்து இறங்கி வந்த ஒரு தேவன் மாதிரி நம்ம அப்பா. அவர் ஒரு ஆண் தேவதை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய லவ், அந்த அன்பு எப்படி இருக்கும்னா எவர் லாஸ்டிங். என்றைக்குமே அந்த அன்பு வந்து குறைஞ்சதே இல்லைங்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. நீங்கள் கொஞ்சமாவது அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. நீங்கள் தான் அப்பா என்னோட ஸ்பெஷல் ஹீரோ. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே பாருங்கள், எப்போவுமே குழந்தைகளுக்கு நம்ம அப்பா தான் ஹீரோ. அவர் என்ன செஞ்சாலும் குழந்தைகள் அவங்கள அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. இங்கே நம்ம கிறிஸ்டினாவும் லைக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவோட இறப்புக்கப்புறம் அதை சொல்ல நினைக்கிறாங்க. எவ்வளோலாம் அவரை மிஸ் பண்ணுறோன்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால சொல்ல முடியலை. அதனால் நம்ம பக்கத்தில் நம்மக்கிட்ட அவங்கெல்லாம் இருக்கும்போதே நாம் என்ன பண்ணிடணும்? நம்ம அன்பை காட்டணும், நம்மளோட மரியாதைகளை செலுத்தணும். அவங்க பக்கத்தில் இல்லாமல் போனதுக்கப்புறம் நாம் வந்து இப்படி புலம்புறதுனாலையோ ஒரு எழுதுறதுனாலையோ அதை நிறைய பேர் பார்த்து பாராட்டுறதுனாலையோ நமக்கு எந்த லாபமும் இல்லை. ஏன்னா நாம் சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட அதை சொல்லாமையே இருக்கோம். ஸோ நான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். போம் கொஸ்டின்ஸ் பாருங்கம்மா. ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? த போய்ட் இஸ் த ஸ்பீக்கர் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் எழுதலாம். கொஞ்சம் நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிறிஸ்டினா எம்கர்சன் இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த போம் அப்படின்னும் எழுதலாம். பாருங்கள், ஹூ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஃபோட்டோவில் யார் இருக்கா? கிறிஸ்டினா எம்கர்சன். அப்போது கேள்வி வந்தால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பதில் பண்ணுங்கள். ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் திஸ் போம்? நம்ம ஸ்பெஷல் ஹீரோவாக இந்த போமில் மென்ஷன் பண்ணது யாருன்னா நம்ம டேடி தான். இங்கே பாருங்கள், ஃபாதர் நிற்கிறாரா? த பாயிண்ட்ஸ் ஃபாதர் இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் ஃபாதர்னாத எழுத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக்டோரியல் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஹவு டிட் த சைல்டு ஃபீல் வென் இட் வாஸ் ஹோல்ட் பை இட்ஸ் டேட்? அந்த குழந்தைய அவங்க அப்பா பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணுச்சு? அங்கே பாருங்கள், அந்த அப்பா கிட்ட இருக்க அந்த குழந்தைகள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. த சைல்டு ஃபெல்ட் த லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆஃப் ஹர் ஃபாதர். அந்த ஒரு வரியில் கூட நீங்கள் பதில் சொல்லலாம். அங்கே பாருங்கள், குழந்தை ஃபெல்ட் உணர்ந்துச்சு, லவ் அண்ட் கைண்ட்னஸ் அப்பாவோட அன்பையும் அரவணைப்பையும் அந்த குழந்தை உணர்ந்துச்சு. சி ஃபெல்ட் தட் சி வாஸ் சேஃப் ஃப்ரம் ஹார்ம். அப்பா பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் வராதுன்னு அந்த பொண்ணு உணர்றா. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் above. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அப்பா வந்து ஆண் தேவதை போல் சொர்க்கத்திலேருந்து இறங்கி வந்தவர் நமக்காக அப்படின்னு. வாட் டு த above லைன் மீன்ஸ்? அவங்க above லைன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், த above லைன்ஸ் மீன்ஸ், அதாவது த above அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஃபாதர் இஸ் சென்ட் டு ஹர் ஃப்ரம் ஹெவன். ஏன்னா குழந்தைகள் வந்து எப்போவுமே வந்து தெய்வத்துக்கு சமம். அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வர பெற்றவங்களும் இங்கே தெய்வங்கள் மாதிரி தான். ஸோ அவங்க எல்லாருமே எங்கேருந்து தான் வர்றாங்க? சொர்க்கத்திலேருந்து தான் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. வாட் டிட் த சைல்ட் வாண்ட் டு டெல் இட்ஸ் டேட்? அந்த குழந்தை தன் அப்பா கிட்ட என்ன சொல்ல நினைக்குது அப்படின்னு சொன்னால், டேடி யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அப்படி தான் சொல்ல நினைக்கிது. ஸோ இங்கே நம்ம போய்டிஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? த சைல்ட் வாண்டட் டு டெல் ஹர் டேட் தட்
ஹி வாஸ் ஹர் ஸ்பெஷல் ஹீரோ. அதைத்தான் சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ நமக்கு போம் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ பேராகிராஃப் பாருங்கள். ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவிஞர் தன்னோட அப்பாவோட லவ்வை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அன்பு எது அப்படின்னு சொன்னால் பெற்றவங்க வச்சுக்கிற அன்பு தான். என்ன காரணம்னா, அவங்க இந்த பூமிக்கு நம்ம வர்றதுக்காக எல்லாமே செஞ்சாங்க. வந்ததுக்கப்புறமும் நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்கிறாங்க. நாம் என்ன தான் அவங்கள புரிஞ்சு காட்டினாலும் அவங்க நம்ம மேலே காட்டுற அன்பு குறையிறதே இல்லை. இங்கே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட டெத்துக்கப்புறம் அவர் தான் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோன்னு உறக்க சொல்ல நினைக்கிறாங்க, உறக்கவும் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்க அப்பா இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. அவங்க தான் உங்களுடைய எல்லாமா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான இதை நீங்கள் செலுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதைகளை, அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்கள் அப்பா என்னென்ன சாக்ரிஃபைசஸ்லாம் நம்ம ஃபேமிலிக்கு பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அப்பாவை பாருங்கள். நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவர் தான். ஹீ ப்ரொடெக்ட்ஸ் த ஃபேமிலி. ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் டு ஏர்ன் ஃபார் அவர் லிவிங். நம்ம வாழணுன்றதுக்காக ரொம்ப கடினமாக உழைச்சி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஹீ ஸ்பெண்ட்ஸ் த டைம் வித் த சைல்ட். அவர் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இவ்வளோ கடினமாக உழைச்சா கூட நம்ம ஆசையை ஓடி வந்து அப்பா அப்படி சொன்னால் உடனே அப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க, வாரி தூக்கி கட்டி வச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுடைய அன்பு என்றைக்குமே நிரந்தரமானது, நிலையானது. ஹீ செட்ஸ் அசைட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த சில்ட்ரன். அவர் குழந்தைகளுக்காக தன்னுடைய ஆர்வங்களை, விருப்பங்களை, தனக்கானது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவார். ரொம்ப ஈவன் சம்டைம்ஸ் சின்சியராக ஒர்க் கூட பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இந்த குழந்தை வேகமாக வந்து பேசுது அப்படின்னு சொன்னால், அப்போது அந்த டைமில் அந்த ஒர்க்கை கூட ஒதுக்கி வச்சுட்டு என்னடா அம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஹீ பியர்ஸ் த பெயின் டு சேவ்கார்ட் த சைல்டு. ஒரு குழந்தையை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க எவ்வளோ வழி வந்தாலும் தாங்கக்கூடியவங்க தான் நம்ம பெற்றோர். அதுலேயும் எஸ்பெஷலி நம்ம அப்பா. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் ஃபேமிலிக்காக என்னென்ன பண்ணாங்கன்றதை நீங்கள் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.